விக் தமிழ் நேயர்களுக்கு ஜெயராம சர்மாவின் அன்பு வணக்கம். இன்று உங்களோடு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துச் சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன். அது என்ன விஷயம் என்று நினைக்கிறீர்களா? எங்களுக்கு வரமாக வாய்த்திருக்கிறது ஒரு மரம். அந்த மரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த மரத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த வரமாய் வாய்த்த மரம் எது தெரியுமா? அதுதான் பனை மரம். இந்த பனை மரத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கற்பகத்தரு என்று சொல்லுவார்கள். அந்த பனை மரத்தை மையமாக வைத்து அந்த பனைமரம் எப்படியெல்லாம் மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது, மனித வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் உதவி நிற்கிறது என்னும் விதத்தில் நான் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். அந்த நூலினுடைய பெயர் கற்பகத்தரு. கற்பகத்தரு என்றால் கருத்து, நினைத்ததையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு பெரிய அருமையான மரம் என்று சொல்லுவார்கள். அந்த கற்பகத்தருவிற்கு கீழே இருந்து எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் எல்லாமே வந்துவிடும். அதுபோலதான் இந்த பனையையும் கற்பகத்தரு என்று எங்களுடைய முன்னோர்கள் அதற்கு ஒரு அருமையான பெயரை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வரமாக அமைந்த மரத்தை பற்றி என்னுடைய மனதிலே எழுந்த சிந்தனைகளை ஒரு நூலாக்கி கொடுத்தால் எல்லோருக்கும் பயனாக இருக்கும் என்று நான் சிந்தித்தேன். அந்த சிந்தனையின் விளைவாக கற்பகத்தரு நூலுரு பெற்று வந்திருக்கிறது. அந்த கற்பகத்தரு நூலினை ஜூன் மாதம் 2ஆம் தேதி கரண்டவுன் சிவாவிஷ்ணு ஆலயத்தில் அங்கே இருக்கின்ற பீகாக் மண்டபத்தில் நான் வெளியிட இருக்கின்றேன். அந்த கற்பகத்தருவை நான் எப்படி பார்த்திருக்கிறேன் என்றால், கற்பகத்தரு பற்றி பல நூல்கள் வந்திருக்கின்றன. அவ்வளவு கூடுதலான நூல்கள் என்று சொல்ல முடியாது. அந்த நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள் அவர்களுடைய ஆளுமை தன்மைகள் எல்லாம் நோக்கிய விதம் வேறு. நான் கற்பகத்தருவை நோக்கி உங்கள் முன் கொண்டு வந்து காட்ட இருக்கின்ற நிலை வேறு. கற்பகத்தருவை இலக்கியத்தில் மூலமாக நான் பார்க்கிறேன். அந்த கற்பகத்தருவில் இருக்கின்ற மிக முக்கியமான பொருள்களை பற்றி, அந்த கற்பகத்தருவை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பல்கலைக்கழகங்களில் தொடர்பு கொண்டு அங்கிருந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து அவற்றையெல்லாம் இந்த நூலிலே நான் தந்திருக்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த கற்பகத்தரு நூலை 40 சுவையாக அமைத்திருக்கிறேன். ஏன் சுவை என்று நான் பெயர் கொடுத்தேன் என்றால், கற்பகத்தருவே எங்களுக்கு வாழ்க்கையிலே வாய்த்த ஒரு பெரும் சுவை என்றுதான் நினைக்கிறேன். 40 சுவைகளை இந்த கற்பகத்தரு நூல் தாங்கி வருகிறது. இந்த கற்பகத்தரு நூலிலே இலக்கியத்தில் பனை என்னும் ஒரு முக்கியமான பகுதியும், இந்த பனை ஓலை என்பது சாதாரணமானது அல்ல. அந்த பனை ஓலை இல்லாவிட்டால் நாங்கள் படிக்கின்ற இலக்கியங்கள் இல்லாமல் போயிருக்கும். எனவே அந்த பனையோலையை மையமாக வைத்து பனையோலை சுவடுகளை எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, எப்படிப்பட்ட சுவடுகள் இருக்கின்றன, எந்த இடத்திலே இருக்கின்றன என்ற தகவல்களை எல்லாம் இந்த கற்பகத்தருவில் நான் தந்திருக்கிறேன். இந்த கற்பகத்தரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் எல்லோரும் வாருங்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணி தொடக்கம் 6 மணி வரையும் ஸ்ரீ சிவாவிஷ்ணு ஆலய பீகாக் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது
என்ற செய்தியையும் நான் உங்களுக்கு சொல்லி இது தொடர்பான மேலும் பல விஷயங்களை வருகின்ற தொடரிலே உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புடன் ஜெயராம சர்மா.